தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை தீவுத்திடலில் இறுதிக்கட்ட பட்டாசுகள் விற்பனை களைகட்ட துவங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நேரலில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஜெயலானி, வணக்கம். தற்போது நெல்லை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை எந்த அளவுக்கு இருக்கிறது? பொதுமக்களுடைய ஆர்வம் என்ன மாதிரியாக இருக்கிறது? இது குறித்தான விரிவான தகவல். சிக்கந்தர், இந்தியா முழுவதும் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. பொதுமக்கள் அதற்கான அந்த இறுதிக்கட்ட பர்ச்சேசிங்க தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றாலே முதல்ல நமக்கு நினைவுக்கு வர்றது பட்டாசுகள் தான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பட்டாசுகள் வெடித்து தங்களது தீபாவளியை கொண்டாட வேண்டும் என எண்ணுவார்கள். அதற்கான விற்பனை என்பது சென்னை தீவுத்திடல் பகுதியில் 30 கடைகள் அமைக்கப்பட்டு இந்த பட்டாசு விற்பனைகள் என்பது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பட்டாசுகள் என்றாலே பெயர் போனது சிவகாசி என்று கூறலாம். சிவகாசி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட அந்த பட்டாசுகள் மொத்த விலை மற்றும் சில்லறை விலைகளில் இன்றைய தினம் இந்த தீவுத்திடல் பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எனவே சிவகாசியில அந்த விற்பனை செய்யும் போது கிடைக்கக்கூடிய அந்த தொகையின் அடிப்படையிலேயே இங்கேயும் அந்த பட்டாசுகள் கிடைக்கிறதுனால சென்னை மட்டுமல்லாது சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களும் தீவுத்திடல்ல பட்டாசுகளை வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த தீவுத்திடல் பகுதியில் ஒட்டுமொத்தமாக 30 கடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 30 கடைகளிலுமே மொத்தமாகவும் சில்லறையாகவும் இந்த பட்டாசுகள் என்பது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இந்த பட்டாசுகள் என்பது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மொத்தமாக ஒரு பாக்ஸாக வாங்க வேண்டும் என்றால் அதற்கான பட்டாசு வகைகள், அதே போன்று இரவு நேரங்களில் வண்ண வேடிக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த இரவுகள் விற்கக்கூடிய அந்த பட்டாசுகள் என பல்வேறு பட்டாசுகள் இந்த விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாளைய தினம் இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு சார்பில் 2 மணி நேரங்கள், அதாவது குறிப்பாக காலை 1 மணி நேரமும் மாலை 1 மணி நேரமும் இந்த பட்டாசு விற்பனை செய்வதற்காக பட்டாசுகளை வெடிப்பதற்காக அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இன்றைய தினம் தங்களது குழந்தைகளுடனும் தங்களது வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினருடன் குடும்பமாக பட்டாசுகளை வாங்குவதற்கான இந்த பணிகளில் இறுதிக்கட்ட அந்த பர்ச்சேசிங்ல தற்போது சென்னை மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் நேரடியாக பார்க்க முடியும். தீவுத்திடலில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே தற்போது இந்த பட்டாசு விற்பனை இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கு. கடந்த 2 நாட்களாக மழைப்பொழிவு இருந்ததன் காரணமாக பட்டாசு விற்பனை சற்று மந்த நிலையில இருந்து வந்த சூழ்நிலையில தற்போது இந்த பட்டாசு விற்பனை தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூற முடியும். தொடர்ச்சியாக சென்னை முழுவதும் இருக்கக்கூடியவங்க அந்த குழந்தைகள் அதிகமாக அந்த ஆர்வம் காட்டி பட்டாசுகளை வாங்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. காரணம், பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்பதில் குழந்தைகள் அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. இந்த நிலையில குழந்தைகளை கவரக்கூடிய வகையில பொம்மைகள், உருவப்படங்கள் பொதித்த அளவிலான அந்த பட்டாசுகள் என பல வகையான பட்டாசுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த ட்ரெண்டிற்கு ஏற்றாற்போர் பட்டாசுகள் வருவது வழக்கமாக இருந்தது. இந்த ஆண்டு அதுபோல பல வகையான அந்த புதிய ரக பட்டாசுகள் என்பதும் வந்திருக்கிறது. குறிப்பாக தர்பூசணி வகையிலான பட்டாசுகள், அதே போன்று வான வேடிக்கைகளை பல்வேறு வித்தியாசமான பட்டாசுகள் என பல வகைகள் வந்திருக்கிறது. அதே போன்று மொத்தமாக விற்பனை செய்யக்கூடியதற்கு குறிப்பாக இந்த பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸ்னு சொல்லக்கூடிய வகைகள்ல 1000 ரூபாய் தொடங்கி 2000 ரூபாய் வரையிலாக அந்த பட்டாசுகள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அந்த தொகையை நம்மால் விசாரிக்க முடிகிறது. கடந்த 2 நாட்களாக விற்பனை இல்லாம மந்த கதியில் இருந்து வந்த சூழ்நிலையில தற்போது இந்த சாயந்தரத்தில் இருந்து இந்த விற்பனை தீவிரம் அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நம்மால நேரடியாக பார்க்க முடியுது. பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த தீவுத்திடல் பகுதிக்கு பட்டாசுகளை வாங்குவதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டி வர்றாங்க. நம்மால பார்க்க முடியுது. விற்பனையாளர்கள் தற்போது கடந்த 2 தினங்களா சற்று மந்த நிலையில இருந்த நிலை தற்போது தீவிரம் அடைந்திருக்கிறது. கொஞ்சம் மகிழ்ச்சியோடும் புத்துணர்வோடும் விற்பனையை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த பட்டாசு கடை வியாபாரி ஒருவர் இருக்கிற இடத்துல கேட்கலாம். ஆனா கடந்த 2 நாள்ல வியாபாரம் எப்படி இருந்துச்சு? இப்ப இறுதி கட்டத்தை நெருங்கிருச்சு. இதுதான் இந்த 2 மணி நேரம் தான் உங்களுக்கான வியாபார நேரம்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குன்னு? இல்ல, வியாபாரம் போன வருஷம் மாதிரிலாம் இல்ல. இந்த வாட்டி மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிருச்சுல்ல. ஏன்னா இப்ப தொடர்ந்து 5 நாள் லீவு வரனால எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க. சரிங்களா? போன வருஷம் இந்த அளவுக்கு இந்த வாட்டி வியாபாரம் கிடையாது. இந்த கூட்டம்லாம் முந்தின நாள் வர கூட்டம்லாம் கிடையாது. இது ரொம்ப கம்மியான கூட்டங்கள். இது நாங்களும் எதிர்பார்த்தோம். சரி, நேற்று இன்னைக்கு ஓரளவுக்கு வந்துருவாங்க, மக்கள்லாம் வந்துருவாங்க எதிர்பார்த்தோம். ஆனா மக்கள் யாருமே வரல. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, இந்த தொடர்ந்து 5 நாள் விடுமுறை கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சொந்த ஊர்ல போய் கொண்டாடுறதுக்காக போயிட்டாங்க எல்லாருமே. இந்த 3 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான மணி நேரம்? ஏன்னா 2 மணி நேரம் தான் பட்டாசு விற்பனை செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 4 மணி நேரம் தான் இருக்கு. 10 மணி வரைக்கும் கடை இருக்கு, இல்ல நைட்டு பூரா கடை இருக்குனாலும் இந்த குறிப்பிட்ட நேரங்கள் எவ்வளவு முக்கியமான நேரங்கள் விற்பனையாளருக்கு? இந்த நேரம் கரெக்டா 6 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்குமே நல்லா ஸ்பீடா இருக்க நேரம் தான். ஆனா போன வருஷம் ஓப்பனா சொன்னல, போன வருஷம் மாதிரி இந்த டைம் இல்ல. இந்த டைம்ல குறைஞ்சது ஒரு 5000 10,000 பேர் நடக்கக்கூடிய இடம் அது.
சரிங்களா, அந்த மாதிரி வாட்டி இந்த வாட்டி கிடையாது. ஆனால் நாங்கள் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம், வரணும், வந்தால் நல்லதாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கு? இப்போ பாக்ஸ் அந்த அளவுக்கான பட்டாசுகள்னு சொல்லுவாங்க. அது எப்போ எந்த விலையில தொடங்கி எந்த விலை வரைக்கும் இருக்குன்னு? கிஃப்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வெரைட்டி ஒரு பிராண்டட்ல இருக்கு. நல்ல வெரைட்டில நல்ல லோ குவாலிட்டில நார்மல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. அது ரேட் அதுக்கு ஏதோ ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி மாறும். அது புரியல. ஆரம்ப நிலை வந்து 500 ரூபாயில இருக்கு. 500 ரூபாயில இருக்கு ஆரம்ப நிலை. நேரடியாகவே கேட்டோம். அதாவது 500 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரையிலாக இருக்கக்கூடிய பட்டாசுகள் கூட இங்கு இருக்கிறது. அனைத்தையுமே விற்பனை செய்து வருகிறோம். இந்த இறுதிக்கட்ட விற்பனை என்பது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று சுணக்கமாகவே இருப்பதாக தெரிகிறார்கள். ஏனென்றால் தொடர் விடுமுறை காரணமாக பலர் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டார்கள். இதன் காரணமாக பலர் பட்டாசுகளை வாங்க இங்கு வரவில்லை என்பதாக தெரிகிறது. இதன் காரணமாக கூட்டம் சற்று குறைவாகவே இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் கடந்த 3 தினங்களோடு ஒப்பிடுகையில் இன்றைய தினம் சற்று பட்டாசு விற்பனை என்பது அதிகமாகவே நடைபெற்று வருகிறது என்பதாக பார்க்க முடிகிறது. ஆனா வணக்கண்ணா, சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பட்டாசுடைய விலையெல்லாம் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு ஆர்வத்தோட இருக்கீங்கண்ணா? நாங்க சென்னை தான், இங்க எம்ஆர்சி நகர் தான். பட்டாசுலாம் வந்து இந்த வாட்டி விலை அதிகமாக தான் இருக்கு முன்னே கூட. ஆனா மாடல்கள் புதுசா நிறைய இருக்கு. இப்போ பழைய மாடல்லாம் எடுத்துட்டு புதுசா இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருப்பீங்க, எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க இந்த பட்டாசு வாங்குறதுக்குண்ணா? அதான் குழந்தைங்க வந்து வானத்துல போய் வெடிக்கிறதா ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க, தரையில வெடிக்கிறதோட. எல்லாரும் அதுல ரொம்ப லைக் பண்றாங்க. இப்போ பாப்பா, நீங்க சொல்லுங்க, இப்ப பட்டாசு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க, நிறைய கடை பார்த்திருப்பீங்க, எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டோட இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்மெண்டா, நிறைய வந்து வாங்கலாம் அப்படின்னு ஆசையா வந்திருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்களா, ஏதாவது 2-3 கடை பாத்தீங்களா? இப்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எந்தெல்லாம் பிடிச்சிருக்கு? எந்தெந்த மாதிரியான வெடிகள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க? எங்களுக்கு வந்து நிறைய ஸ்கை ஷாட்ஸ் வாங்கணும், நிறைய ஆசைகள், நிறைய ஸ்கை ஷாட்ஸ். அதுக்கப்புறமா வந்து புதுசா நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆசையா இருக்கு. தேங்க்யூ. நேரடியாகவே கேட்டோம். அதாவது புது வகைகளில் வரக்கூடிய அந்த பட்டாசுகளை வாங்கி நாங்கள் அதனை வெடித்து அதை அனுபவித்து பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தற்போது பொதுமக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்து இந்த பட்டாசுகளை வாங்கி வருகிறார்கள். சிக்கந்தர். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஜெயலானி.